ஹாய் கைஸ், எப்படி கடா அண்ட் பேங்கிள் சைஸ் மெஷர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஸ்கேல், அப்புறம் பென், அப்புறம் உங்ககிட்ட இந்த மாதிரி கடா இருந்தாலும் ஓகே, இல்லைனா பேங்கிள் எது வேணால் எடுத்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, அது இல்லாமல் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடா ஆர் பேங்கிள் யூஸ் பண்ணி எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் எடுத்திருக்க கடா ஆர் பேங்கிளை உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த கடாவோ இல்லை பேங்கிளை எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சு அதோட உட்பகுதி இருக்கு இல்லையா, அந்த இன்சைட் சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. வெளியில் ட்ரா பண்ணால் உங்களோட எக்ஸாக்ட் சைஸ் கிடைக்காது, கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ உள்ளார வச்சு ட்ரா பண்ணிட்டு அதை ஒரு ஸ்கேல் எடுத்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் வச்சு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்ட் சைஸ் கிடச்சிரும். அந்த சர்க்கிளுக்கு கொஞ்சம் மேலேயும் போகக்கூடாது, கீழே வரக்கூடாது. இந்த மாதிரி சென்டரில் வச்சு லைன் ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் சைஸ் கிடைக்கும். அண்ட் செகண்ட் மெத்தடு, கடாவும் பேங்கிள் எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பென் அண்ட் ஸ்கேல் இருந்தால் போதும். இந்த மாதிரி உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆள்காட்டி விரல், சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அதோட முட்டிக்கு சென்டராக ஒரு லைன், இந்த மாதிரி ரெண்டு முட்டிலையும் சென்டராக லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு மெஷர் பண்ணணும். இதையும் கோணையாக வச்சு மெஷர் பண்ணால் சைஸ் ஒழுங்காக வராது. ஸோ ஸ்ட்ரைட்டாக வச்சு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாக்ட் கடா ஆர் பேங்கிள் சைஸ் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த சைஸை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும். நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிங்களோ அந்த மாதிரி மேக் பண்ணி உங்களுக்கு சேஃபாக கொரியர் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ.